வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காலேஜ் டிஆர்பியோட கேஸ் ஸ்டேட்டஸ் அண்டு புதுசாக வரக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹையர் எஜுகேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ கேஸ் ஸ்டேட்டஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட் நம்ம அதை ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான அடுத்த அப்டேஷன் டேட்ஸ் அவங்க எதுவும் கொடுக்கல வெப்சைட்டில். அதுக்கான முக்கிய காரணம் இது வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருந்த GO 56 அண்டு அடுத்த கட்டமாக எக்ஸாம் நடக்கிறதுக்கான அந்த கேஸஸ் நடத்தக்கூடிய ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ ஒரு ஃபினிஷ் பண்ண வேண்டிய கேஸ் அதோட பெண்டிங் ஆயிடுச்சு. அதனால் அதுக்காக புதியதாக ஒரு புது ஜட்ஜை அதுக்காக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் இந்த சர்வீஸ் மேட்டர் கேஸை பார்க்க போகிறாங்க. ஒரு மேடம் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்க இதுக்கப்புறம் ஹியரிங் எடுத்து இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதனால் அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் இப்போ வரைக்கும் அதுக்கான அடுத்த ஹியரிங் டேட்ஸ் கொடுக்கல. கூடிய விரைவில் அது வரும். வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணலாம். இதுதான் எக்ஸாமுக்கான அப்டேட்டாக இருக்குது. அதே மாதிரி ஜிஎல்க்கான ஒரு ஈக்குவல் பே அப்படிங்கிற ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் பெண்டிங்காக இருக்குது. அதுவும் இன்னும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ஜட்ஜஸ் நிறையா ட்ரான்ஸ்ஃபர் மாறி இருந்தாங்க. ஸோ அதோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு 10 to 15 டேஸில், இந்த ஈக்குவல் பே பேஸ் பண்ணி. பட் அது ஈக்குவல் பே வந்தாலுமே அது டபுள் பெஞ்ச் ஜட்ஜாக இருந்தாலுமே அது அடுத்த கட்டமாக சுப்ரீம் கோர்ட் போக தான் வாய்ப்புகள் இருக்குது. ஈக்குவல் பே 50,000 கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த கேஸும் போயிட்டு தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும், எக்ஸாமுக்கான கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஹியரிங் எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. 2 to 3 months வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலேயும் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே எலெக்ஷன்ஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் இந்த வழக்குக்கு பின்னாடி போயிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இந்த மந்த் ஆஃப் நவம்பர் டிசம்பரில் ஃப்ளட் வரும். ஸோ அதுக்கான ரீசன்ஸ்லாம் காட்டி சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீதிமன்ற வழக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக புதியதாக கௌரவ விரிவாளர்கள். இந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதுக்கான அந்த நேம் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இதை பார்க்கும்போது. எப்படி இருக்குன்னா, இதில் வரக்கூடிய அந்த மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எபோவ் 40 to 45, எபோவ் 35ன்னு ரொம்ப இயர்ஸை இவங்க ஆல்ரெடி எஜுகேஷன், அதாவது இந்த PhD JRF நெட் செட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 25,000 rupeesக்காக இந்த காலேஜஸை நோக்கி வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ஒன்லி ஆப்ஷன் ஃபார் தோஸ் who are completing PhD and net JRF அப்படிங்கிற மாதிரி இங்கே கவர்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது கவர்மெண்ட் சர்க்கிளில். சில பேர் அதுக்கான சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோ அல்லது ஃபாரின் அப்ராட் அல்லது நார்த் இந்தியாஸ் அந்த மாதிரி போனால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ்நாட்டில் இதான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது. இப்போ வரப்போகிற இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் மோஸ்ட்டாக இங்கே ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்கள விட சீனியர் ஏஜஸாக சில பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நல்லா தெரியுது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆஃப்டர் த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 18th ஸ்டார்ட் ஆகிருந்தது. வித்தின் திஸ் மந்த் எண்டுக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ முடிஞ்சு அவங்களுக்கான போஸ்டிங்ஸ் எங்கெங்கன்னு கொடுப்பாங்க. பட் சென்னைலாம் 25,000 வாங்கி அந்த சென்னையில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ இதுக்கப்புறம் PhD பண்ணுறவங்க JRF நோக்கி போகிறவங்களுக்கான நிலைமை இந்த ஒரு ப்ரொசீஜர் என்னங்கிறது எடுத்து காட்டுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போக இங்கே தனியார் மயமாக்குறதுல உயர்கல்வித்துறையும் விட்டு வைக்கலை. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இங்கே எப்படி பார்க்குறோன்னா, ஒரு PhD ஒரு JRF வாங்கின ஒருத்தவங்கள ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காலங்கள் ஆகுது. பட் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல், குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் எந்த ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது ஒரு ஸ்கூலில் போய் டீச் பண்ணனாலே அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு BEd இருக்கணும். பட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி அவங்க தான் கிளாஸ் எடுத்துக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த நான்முதல் திட்டம் போயிட்டுருக்கு. இது முற்றிலும் ஒரு காலேஜ் அட்மாஸ்பியரை இது கரெக்டான ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ இந்த நான்முதல் திட்டத்தை கைவிட்டுட்டு படித்திருக்கக்கூடிய இந்த பேராசிரியர்கள், அதாவது PhD நெட் செட் பாஸ் பண்ண பேராசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்தி அவங்கள கரெக்டான முறையில் வழி நடத்தினாலே இந்த கல்லூரிகள் சிறப்பாக செயல்படும்.
ஆனால் அதை விட்டுட்டு வேறு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கே வந்து கண்டிப்பாக எந்த ஒரு காலகட்டத்துலேயும் இந்த டெம்பரரி ஒப்பந்த பணியாளர்களை வந்து இப்போதைக்குன்னு நிரந்தரம் பண்ணுற மாதிரி கிடையாது, ஐடியாவே இல்லை. ஸோ அதனால் இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் போஸ்ட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ் போஸ்ட்டுக்கு இப்போ செலெக்ஷன் ஆகி வரக்கூடியவங்க தயவு செஞ்சு கரெக்டான முடிவு எடுத்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறதா இருந்தால் போங்க. நீங்கள் போனால் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் போயிடாதீங்க. வேறு ஆப்ஷனே இல்லாத பட்சத்துக்கு இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் லெவலில் உங்களை வந்து நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் போகிறது பெரிய விஷயம் கிடையாது, பட் அவங்க பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் எக்ஸாம்ஸ் நடக்குமா அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி நீங்கள் வரலாம், தப்பு கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.